அவங்களும் ஒரு 4 லைன் பேச தெரியாது. இப்போ நான்லாம் ஒரு 20 நிமிஷம் பேசுகிறேன், எனக்கு எந்த பேப்பரும் வேணாம். புத்தியிலேருந்து பேசுவோம். அதுக்கு புத்தி இல்லாததால் அது பேப்பரை வச்சுக்கிட்டு எதனா நான் என்னோடய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தலைவர் வந்து பாடகர்கள் தான் இப்படி முன்னால் வச்சுப்பாங்க பாட்டை படிக்கிறதுக்கு. இவன் வந்து இவனோட ஸ்பீச்சே முன்னால் வச்சு படிக்கிறான். இதை விட ஒரு பைத்தியக்காரன் அறிவில்லாத ஜென்மம். நீங்கள் வந்து இவெல்லாம் தமிழ்நாட்டை வந்து நாடை குட்டி சவராக்க போகிறீங்கடா. நீங்கள்லாம் இவனுக்கு ஓட்டு போட்டு நாடு உருப்படாமல் போகுது. சித்தராட்சி வரணும், சித்தராட்சி வராட்டி இந்த தமிழ்நாடு அழிய போகுது. இப்போ எப்படி இங்கே அழியுதோ எல்லோரும் நினச்சிருக்காங்க மோடி சித்தர் கிடையாது. அவர் இன்னொரு இதே கேரக்டர்ஸ் தான். ஊழல் பேசுகிறதெல்லாம் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று. இப்போ வந்து அந்த HN ஃபைல்ஸு இந்த அமெரிக்காவில் ஒன்று வருது, அது என்னன்னு தெரியல, ஏதோ செக்ஸ் ஸ்கேம் இது. அதில் வந்து மோடி மாட்ட போகிறான்னு சொல்லிட்டு சுவாமி தான் சொல்கிறார். அப்படின்னு நிறைய பேர் இந்த அமெரிக்கன் இதில் கூட பேசுகிறாங்க இதை பற்றி. அப்போ வந்து இவங்கெல்லாம் தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாமல் இவங்க வந்து நாட்டை வந்து பகடக்காயாக வைக்கிறீங்க. நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து விளையாடுறீங்க. அவங்களுக்கு அதோட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில். வேலை இல்லாத திண்டாட்டம், விலைவாசி இருக்குது. அதை பற்றி எதனா இந்த விஜய் பேசுகிறான்னா, திமுக தீய சக்தி நீ எவ்வளோக்குடா யோகியம்? அவன் தீய சக்தி எங்கள் எல்லாத்தையும் தெரியும். நீ வந்து 40 நாள் 50 நாள் வெளியவே வரலையே அங்கே ஆளுகளை கொண்டு போட்டு. அப்போ நீ என்ன ஆட்சி பண்ணுவ? நீ என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவ? அருகட்ட முண்டம், கொஞ்சம் யோசி. எல்லாருமே பீத்துட்டு உம்பினால் ஓட மாட்டாங்க. பகுத்தறிவு இருக்க மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு வந்து எந்த கட்சி பற்றி பயப்படணும்னு நான் தேவையில்லை. அதே மாதிரி திமுகவுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஊழல் பண்ணான்னா நாங்கள் பேசியே தீருவோம்.